ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர் இறக்கி காட்டவா, ஒரு லாரிக்கு 80 பேர் இறக்கி காட்டவா? நான் விருதுநகரில் 1.5 லட்சம் மகளிர் அணியை மகளிர் பொறுப்பாளர்களை திரட்டி ஆப்பிரிக்காக்காரன் அங்கங்க அப்படித்தானே, தமிழ்நாட்டில் தானே அப்படிதான். சிங்கம் 2, சிங்கம் 3 படமெல்லாம் பார்த்தது இல்ல, என்னவே பேசுத? அந்த பொருள் எல்லாம் எங்க இருந்து வருது? நாங்க ஒளிமையா இருக்கிறோம், நாங்க எதிர்க்கக்கூடிய வல்லமைகள் இருக்குங்கிறது ஜனநாயகனுடைய உரிமை. அரசியல்ல ஹெட்லைன்ஸ்ல ஒரு பாலிடிக்ஸ், இன்சைட்ல ஒரு பாலிடிக்ஸ். அந்த டிஃபரன்ஸை இன்னைக்கு அன்பேக் பண்ண போறோம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுகவை அழிக்கணும், ஒழிக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு காமன் அஜெண்டாவோட நாங்க கூட்டணியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க சொல்லி கொடுத்துதான் கூட்டணி கட்சி தலைவர் பேசுறாங்க அப்படின்னு கிடையாது அப்படின்னு திருப்பரங்குன்றத்திலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்காரு. அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறாரா, இந்த ஸ்டாலின் அவங்க கூட்டணி கட்சிக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறாரான்னு கேட்குறேன். நீங்கள் இதை பேசணும், நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரா? அவங்க கட்சின்னா அவங்க கட்சிக்கு அவங்களுடைய கொள்கை இருக்கிறது. அவர்கள் ஒரு கூட்டணி என்பது ஒரு காமன் நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த காமன் அஜெண்டாவோடு நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். முருகன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட இருக்காருன்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு சார். அது ஸ்டாலின் சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்ல வேண்டியது. முருகன் என் கூட இருக்காரு, நான் முருகன் கோவிலுக்கு போகிறேன், முருக பக்தர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திரும்பரங்குன்றத்தில் நான் மிகப்பெரிய ஒரு அநீதி இழைவிச்சுட்டேன், அதுக்காக நான் இப்போ முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மொட்டை அடிக்க சொல்லுங்க. மொட்டை கூட அடிக்க வேணாம், சாமி கும்பிட்டு போக சொல்லுங்க. அதே திருப்பரங்குன்ற பிரச்சனை எப்படி உருவாச்சு, யாரால உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்தியா முழுக்க சில வழக்குகளில் ஒரே பேட்டர்ன். மக்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். மக்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது. மக்கள் அவர்கள் நம்புகிற வணங்குகிற இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார். ஜனநாயகன் சொல்றது ஜனநாயகனுடைய உரிமை. அவர் என்ன வேணாலும் பேசலாம், திமுகவுக்கு நாங்க தான் போட்டி அப்படின்னு. பட் மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்க திமுக, அதனால மத்தவங்களை பத்தி வி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதிமுக கட்சியுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் பிற கூட்டணிகள் பற்றி, பிற இயக்கங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. கடந்த 4 வருடங்களாக, 4.5 வருடங்களாக மக்கள் நல திட்டங்கள், கிட்டத்தட்ட பல திட்டங்கள், நீங்க மாணவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக தாய்மார்கள் பயன்பெறக்கூடிய பல திட்டங்களை நம்முடைய மாநில அரசு, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு போதிய நிதியை நமக்கு வழங்குவதில்லை, கடுமையான நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையில் பல நலத்திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 80 வாக்குறுதிகள் மேலாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சில வாக்குறுதிகள் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறையினால செய்ய முடியல. அதனால மக்களுடைய மக்கள் நல பணிகள் மூலியம் அதன் மூலமாக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க மற்ற அணிகள் பற்றியோ, மற்ற கட்சிகளை பற்றியோ இதில் அது அந்தந்த கட்சிகளோட உரிமை. நாங்க ஒளிமையா இருக்கிறோம், நாங்க எதிர்க்கக்கூடிய வல்லமைகள் இருக்குங்கிறது சகோதரர் விஜய் சொல்றாரு, அவருடைய ஜனநாயக உரிமை.
அதே நேரத்தில் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன நினைச்சு என்டிஏ கூட்டணி உருவாக்குனாங்களோ அதே கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆட போற ஆட்டம் இனிமேல் தான் இருக்கு அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கோவையில் நடந்த விழால 2 பேரும் ஆடி கட்டியிருக்காங்க. டான்ஸ் மட்டும் இல்ல பாடவும் செய்வேன் அப்படின்னு பாடியும் கட்டியிருக்காரு. வாயாலே வடை சுடுவார் நம்ம முதலமைச்சர், வாயாலே வடை சுடுவார். எவ்வளவு பொய் பாத்தீங்களா, எவ்வளவு பித்தலாட்டம். 5 வருஷம் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் பாசிச அரசாங்கம் பாரபட்சம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால இதை அண்ணன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க பாஜக தமிழிசை அவர்கள். மறுபடியும் மகளிர் விழால நான் அடித்து சொல்வேன், இன்று இந்த தேசத்தில் உள்ள மகளிர் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி பெற்று அதன் மூலம் பிரதமரான நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் நம்ம தமிழ்நாட்டில் 50 லட்சம் ஜன்தன் கணக்குகள் என்று எளியோருக்கான வங்கி கணக்கு ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது நேராக வங்கிக்கு போகுது. அதே மாதிரி இன்னைக்கு 23,000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல பெரும்பான்மையாக ஏறக்குறைய 63,000 பேர் பெண்கள் தான் அதுல பலனடைந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பங்கை, பிரதமர் மோடியின் பங்கை புறந்தள்ளிவிட முடியாது. ஆனா எப்ப மீட்டிங்ல பேசினாலும் பாசிச அரசாங்கம் மகளிர்கள் அவங்க முன்னேற்றல பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்று எப்பொழுதுமே எங்களை குறை சொல்வதிலேயே முதலமைச்சர் இருக்கிறார். இதை அண்ணன் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கேயாவது கஞ்சா செடி வளர்த்து பார்த்திருக்கீங்களா? ஆனா வட மாநிலங்கள அப்படின்னு ஒரு கமாவை போட்டு போதைப் பொருள் கலாச்சாரம் பத்தி சபாநாயகர் அப்பாவு பேசியிருக்காரு. அவர் மனசுல நினைச்ச கேள்வியை கேட்டதால வாழ்த்துக்கள் சொல்லி இதை பத்தி பேசியிருக்காரு. நான் சொல்றேன், நான் நான் நினைச்ச கேள்வியை தம்பி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடி வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரிசாவில் கஞ்சா வளர்க்குறீங்க. யார் ஆட்சி நடக்கும்? ஒரிசாவில், ஆந்திராவில் கஞ்சா வளர்க்குறீங்க. யார் ஆட்சி நடக்கும் ஆந்திராவில்? நீங்க பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறோம். அவன் யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ள வந்துருந்தான். நீங்க எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை, நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாம இதை அனுப்புனாங்க. சிங்கம் 2, சிங்கம் 3 படமெல்லாம் பார்த்தது இல்ல, என்னவே பேசுற, அந்த பொருள் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டுட்டாரு. ஆப்பிரிக்காக்காரன் வந்து அங்கங்க அம்புடுதானே, தமிழ்நாட்டில் தானே அம்புடுதான். அவன் எங்க இருந்து கொண்டு வரான்? உயர் ரக போதை வஸ்து. ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்க உள்ள தனியார் துறைமுகம் வழியா இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்கான உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமா மாற்றிருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நீங்க எல்லாம் பத்திரிகைகள், தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் தான் 2வது மீண்டும் முதல்வராக போறார். நன்றி. ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர் இறக்கி காட்டவா, ஒரு லாரிக்கு 80 பேர் இறக்கி காட்டவா, ஒரு ட்ரெயினுக்கு 1000 பேர் இறக்கி காட்டவா அப்படின்னு உங்க கட்சியில மட்டும்தான் மகளிர்கள் இருக்காங்களா, எங்க கட்சியில இல்லையா அப்படின்னு சவால் விட்டுருக்காரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். மகளிர் மாநாடை பார்த்து எதிர்கட்சி 10 நாளைக்கு வந்து தூங்க மாட்டாங்க. புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் அறிவித்தால் நான் விருதுநகரில் 1.5 லட்சம் மகளிர் அணியை மகளிர் பொறுப்பாளர்களை திரட்டி அதிமுக மகளிர் மாநாட்டை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது, இதெல்லாம் சர்க்கஸ் வேலைகள். பெரிய மகளிர் மாநாடு நடத்த அதிமுக மகளிர் கிடையாதா? திமுக தான் இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கு. திமுக ஆட்சியினுடைய சிறப்பு என்ன? இங்கே ஒன்றும் கிடையாது. இது வெத்து வேட்டு ஆட்சி, விளம்பர ஆட்சி.
ஆகவே விளம்பர ஆட்சியை தூக்கி நிமித்துவதற்காக மகளிர் மாநாட்டை நடத்துவது, இளைஞரணி மாநாட்டை நடத்துவது, இது போன்ற போக்கஸ் அரசியலை திமுக கையெழுக்கிறது. இந்த தேர்தலோடு திமுகவுடைய அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்துடும். அதிமுக புது எழுச்சி வரும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதிமுக வெல்லும். இப்போ என்னன்னா, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க பிரச்சனைக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. நீங்க தான் ஆல்ரெடி அவங்களுடைய கூட்டணியில முன்னாடியே ஆட்சியில் இருந்தீங்க, இப்ப கூட்டணியில இருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கூட்டணியில இருந்தாலும் பண்ண முடியாது, ஆனா மத்தியிலும் மாநிலத்திலும் நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நேரடியாகவே சொல்றாரு. தொடர்ந்து மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு நம்ம எதுவும் தலைமை, அதாவது மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கான ஒரு முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அரசு வர வேண்டும். அது அதிமுக அரசு வந்தால்தான் இதற்கான ஒரு போராட்ட களத்தை அமைக்க முடியும், ஒரு விடிவை ஏற்படுத்த முடியும், தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட முடியும். அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வர வேண்டும். அது எது என்று சொன்னால் அதிமுக அரசு தான், அது எடப்பாடியார் அரசு தான், அம்மாவுடைய அரசு தான். அவங்க ஆயுதத்தை எடுத்து அவங்களுக்கே திருப்பி கொடுக்கறத கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின டயலாக அப்படியே எடுத்து திருப்பி அதே கண்டென்ட்டை டெவலப் பண்ணி அவருக்கே ரிப்ளை கொடுத்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கர் பண்ணது. இந்த லாரி மக்கர் பண்ணது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது, கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பி விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க அப்படிங்கறத நாளைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.